போன முறை 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. நம்முடைய தலைவர் வந்து அவரை அமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. இந்த முறை குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மூர்த்தி அவர்களை ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? வெற்றி உறுதியா? முதல்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் மூர்த்தி அவர்களுக்கும், மாவட்ட அவைத் தலைவர் அண்ணன் திரு MRM பாலசுப்ரமணியம், சோமசுந்தர பாண்டியன், ஆசை கண்ணன், ரோகிணி பொம்மதேவன், வெங்கடேசன், வடிவேல் முருகன், திரு KP பூமிநாதன், ஜெயக்குமார், இளைஞரணி துணை செயலாளர் GP ராஜா, ஒன்றிய பகுதி கழக செயலாளர்கள் சிறைச்செல்வன், AP ரகுபதி, மதிவாணன், முகமது காதர் ஹக்கீம், சசிகுமார், கௌரி சங்கர், பாண்டியராஜன், மருது பாண்டியன், துரை பாண்டியன், சார்பணிகளைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் நேரு பாண்டியன், கலை கார்த்திகேயன், கலாநிதி, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் இளங்கோ, துணை அமைப்பாளர்கள் மருது ராஜா, முத்துப்பாண்டி, குமரேசன், வெற்றி செல்வன், ஐயப்பன், அன்பு செல்வன், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், அதே நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகள், தங்கைகள் அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று விருதுநகர் மாவட்டத்தில் போட்டோலாம் கிடையாது, போட்டோவை விட முக்கியமான மேட்டர் இருக்கு. நேற்று விருதுநகர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேற்று நள்ளிரவு தான் மதுரைக்குள்ள நுழைஞ்சார். எப்போ மதுரைக்குள்ள வந்தாலுமே அது ஒரு தனி சிறப்பு, தனி எனர்ஜி வந்துடும். அந்த அளவுக்கு பாசக்கார மக்கள் தான் இந்த மதுரை. உங்ககிட்ட பாசமும் அதிகமா இருக்கும், அதே நேரத்தில் கோபமும் அதிகமா இருக்கும். ஆனால் பாசமா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அதனால வர்ற தேர்தலில் உங்களுடைய பாசத்தை நம்முடைய திமுக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் மேல உதயசூரியன் சின்னத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுறீங்களா? இந்த மதுரை மண் தான் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண். இன்னைக்கு பாசிச பாஜகவால தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்திருக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு ஆபத்து வந்திருக்கு. நம்முடைய உயிருக்கு நிகரான தமிழ் மொழியும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம்னு மதுரை மக்களுக்கு நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கான தேர்தல் தான் வரப்போகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல். மதுரை மக்கள் நீங்க எப்போதுமே விழிப்புணர்வோடு இருப்பீங்க. எனவே அதனால்தான் மதுரை எப்பவுமே தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. அரசியல் விழிப்புணர்ச்சியிலையும் இந்த மதுரை தான் என்னைக்குமே தூங்கா நகரம். சங்கிங்க என்னதான் கலவரம் பண்ண, என்னதான் திட்டம் போட்டு பிளான் பண்ணி வந்தாலும் நீங்க அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து அதையெல்லாம் ஒரு முறையும் நீங்க முறியடிச்சு காட்டுறீங்க. அதுக்கு இந்த மதுரையே சாட்சி. போன சட்டமன்ற தேர்தல் பொழுது இதே மதுரையிலேருந்து தான் எய்ம்ஸ் செங்கலை எடுத்துட்டு போய் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண. எப்படி ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் கொடுக்கறது இல்லை. எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டி 11 வருஷம் ஆச்சுமா. உங்களுக்கு தெரியும், இப்போ வரைக்கும் திறக்கிறதுக்கான வழி கிடையாது. பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்லை. அண்ணன் மூர்த்தி அவர்களை பற்றி உங்ககிட்ட நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கான அறிமுகம் தேவையில்லை. உங்க அத்தனை பேருக்கும் நன்கு அறிமுகமானவர் தான் அண்ணன் மூர்த்தி அவர்கள். நம்முடைய கழக தலைவருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு வெற்றி வீரர், செயல் வீரர். எனக்கு என்ன பெருமைன்னா அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களும் இளைஞர் அணியிலிருந்து, நான் அந்த அணியுடைய செயலாளர், இளைஞர் அணியிலிருந்து படிப்படியாக உழைத்து கழக பணியாற்றி முன்ன வந்தவர். இளைஞர் அணியில பணியாற்றி ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்னு பல்வேறு ஒவ்வொரு படிகளையும் தன்னுடைய உழைப்பின் மூலம் நிரூபித்து தலைவருடைய அன்பை பெற்றவர், பாசத்தை பெற்றவர். குறிப்பா இந்த பகுதி மக்கள் உங்களுடைய நம்பிக்கையை பெற்றவர். ஆனால் நம் மூர்த்தி அவர்களை மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. இன்னைக்கு மீண்டும் உங்களெல்லாம் உரிமையா வந்து கேட்கிறோம், உதயசூரியன் சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் அண்ணன் மூர்த்தி அண்ணனை வெற்றி பெற வைங்கன்னு எந்த உரிமையில கேட்கிறோம்? பல சாதனைகளை, பல திட்டங்களை இந்த தொகுதிக்கு அண்ணன் மூர்த்தி அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க நான் எடுத்துக்காட்டாக கூற விரும்புகிறேன். சத்திரப்பட்டி, காவனூர், குலமங்கலம் மற்றும் வீரபாண்டி உள்ளிட்ட 900 ஊராட்சிகளுக்கு 1600 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இன்னைக்கு பிரம்மாண்ட கூட்டு குடிநீர் திட்டம் அண்ணன் மூர்த்தியுடைய முயற்சியால் வந்தது. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வண்டியூர் ஏரியை அழகுபடுத்துகின்ற பணிகள் இன்னைக்கு நடைபெறுதுன்னா அதற்கு காரணம் உங்களுடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள். மதுரை கொச்சி சாலையில போக்குவரத்து வசதிக்காக இன்னைக்கு 53 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு புதிய மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் அண்ணன் மூர்த்தி அண்ணனுடைய முயற்சி. சக்கிமங்கலத்தை 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு ஒரு மல்டி ஸ்டோரி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அமைக்கும் பணி வந்திருக்குன்னா உங்களுடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள், அவருடைய உழைப்பு.
117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திண்டுக்கல் சாலை வரைக்கும் தெப்பக்குளம் வரைக்கும் வைகை தென்கரை சாலை இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. 84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை கிழக்கு ஒன்றியத்தில் 158 கிலோமீட்டர் நீளத்திற்கு இன்னைக்கு கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. மாலைப்பட்டி ஊராட்சியில் புதிய நியாய விலை கடை, நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுத்திருக்கிறார். கிழக்கு ஒன்றிய பகுதியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்திருக்கு. சத்திரப்பட்டி ஊராட்சியில புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஓவர் ஹெட் டேங்க் மற்றும் 161 குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுத்திருக்கிறோம். திருமோகூர் ஊராட்சியில புதிய கிராம மகளிர் குழு தொழிற்கூடம், வரிச்சியூர் ஊராட்சியில புதிய உணவு தானிய சேமிப்பு கிடங்கு, சர்க்குடி மற்றும் கருப்பாயூரணி ஊராட்சிகள்ல புதிய அங்கன்வாடி மைய கட்டிடங்கள், இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த மதுரை கிழக்குல அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும், டெல்லி அணியை வீழ்த்தி ஆகணும். பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு காலையில் நம்முடைய தலைவர் அவர்கள் நாமக்கல்ல நம்முடைய ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டி டீலிமிட்டேஷன் சொல்றாங்க, தொகுதி மறுவரையறை மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்ற பார்க்கறாங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை நாம எதிர்ப்பு தெரிவிக்கிறதா தான் இன்னைக்கு நான் கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்திருக்கிறேன். நம்மளோட தலைவருடைய வேண்டுகோள் படி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வீடுகள்ல, கடைகள்ல, தெருக்கள்ல எல்லாம் நாம கருப்பு கொடிகளை பறக்க விட்டுருக்கிறோம். டீலிமிட்டேஷன் மசோதாவை ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாம அனைவரும் சேர்ந்து அதை எதிர்க்க வேண்டும். ஏன்னா மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாநிலத்துடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை நிர்ணயிக்க போறாங்க. அப்படி செய்யும் போது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடுடைய ரெப்ரசன்டேஷன் கம்மியாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ நமக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அது அவங்க ஒழுங்கா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன திட்டம் போடுறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வெறும் 47 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஒதுக்கீடு செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைய போறாங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன் குறையறாங்க? ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மக்கள் தொகையை குறைக்கணும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொன்னாங்க. மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் அது சரியா பண்ணல. ஆனா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அதை சரியா பண்ணி இன்னைக்கு மக்கள் தொகையை நாம கட்டுப்படுத்தி இருக்கிறோம். நாம ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை சொன்னதுனால, அதை சரியா செஞ்சதுனால இன்னைக்கு நம்முடைய உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்க பார்க்குது. இதுதான் சென்ற வருடமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையில அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா முதலமைச்சர்கள், எல்லா தலைவரையும் வச்சு நாம எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஆனாலும் ஒன்றிய அரசு, பாஜக அரசு இந்த மசோதாவை இன்னைக்கு அவசரமா கொண்டு வந்து இதை எதிர்த்து இருக்கக்கூடிய நாம தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இந்த மசோதாவை நாம எதிர்க்க வேண்டும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாம் திசை திருப்பி இந்த நேரத்தை பயன்படுத்தி டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வரதுக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு முயற்சிக்குது. பாஜகவுடைய சூழ்ச்சி தமிழ்நாட்டில் என்னைக்குமே எடுபடாது. அதை இந்த வர சட்டமன்ற தேர்தலையும் அதை நிரூபிச்சு காட்டுவோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிப்போவதை இனிமே நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கின்ற இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு குடும்பமும் வீதிக்கு வந்து நாம போராட வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சட்ட நகலை எரிக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் நாமக்கல்ல எரிச்சாங்க. நாமெல்லாம் சேர்ந்து அந்த சட்ட நகலை இன்னைக்கு இங்க எரிக்க போறோம். ஆகவே இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேதி ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சராக வரப்போவது உறுதி. அப்போ அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக இந்த மதுரை கிழக்கு தொகுதியில அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். நம்முடைய தலைவர் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதிகளையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மகளிர் உரிமை தொகை கடந்த 3 வருஷமா 1000 ரூபாய் முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்கிறோம். நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஆட்சி அமைஞ்சோம்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா பசியோட படிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தணும். 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்த போனோம்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் படிக்க போனாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபா வழங்கிட்டு இருக்கிறோம்.
14 லட்சம் மாணவ மாணவிகள் வருஷம் பயன்படுறாங்க. அந்த கல்வி உதவி தொகையை இப்போ 1500 ரூபாய் உயர்த்துவேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி முதியோர் உதவி தொகை OAP மாசம் 1200 ரூபாய் வழங்கிட்டு இருக்கு நம்முடைய அரசு. அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்த 50 லட்சம் 5 லட்சம் 50 லட்சம் இளைஞர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே வீடு வழங்குவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிருடைய கைகள்லையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாய் பயன்படுத்தி நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த மதுரை கிழக்குல உதயசூரியன் போட்டோ இல்ல போட்டோ வேணாம், அதான் மறந்துட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க. போட்டோ வேணாம் இனிமே. இது இப்போ முக்கியமான நாள், நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நாள். இந்த தொகுதி மறுவரையறையும் கொண்டு வந்து இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைக்க பார்க்குறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய அந்த உரிமை குரலை நம்முடைய எம்பிக்கள் தான் டெல்லிக்கு போய் குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய உரிமை குரல், அந்த உரிமை குரலை இன்னைக்கு பறிக்க பார்க்குறாங்க. எனவே இந்த நாள், இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர நாள் மிக மிக முக்கியமான நாள். நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பை நாம தெரிவிச்சாகணும். செஞ்சு காட்டுவோமா? அந்த எதிர்ப்பை இன்னும் வலுவா வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வெற்றியை இந்த மதுரை கிழக்கு தொகுதியில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மூர்த்தி அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரிய சின்னத்தில் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. நிச்சயம் அவர் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அமைச்சராக்கி இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை திட்டங்களையும் அவர் செஞ்சு கொடுப்பார் வாக்குறுதி கொடுத்து இந்த அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்துறந்த சைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா. எங்க வண்ணம் கருப்பு செவப்பு சா, எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட். உதிச்சது உதய சூரியன் பால், பாட்டம் பூட்ட கொட்டிய குதிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதால். எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட். அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். அகர முதல தொட்டு கேள்வி கண்ணை இல்ல தள்ள முறை இல்ல புதிச்ச தலை வண்டா சொன்ன